ஹலோ பாய்ஸ், எல்லோரும் நம்ம அந்த புது தோப்புக்கு போயிடலான்ட்டு நினச்சிட்டு இருந்தோம்ல. நம்ம கனவுல மண்ணெல்லி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னன்னு சொல்லி கதை கேட்டுட்டு மேரியா யோய் மயிலு என்ன நல்லா கேட்டுங்க. அதாவது ஒரு கோயில் இருக்குது. கோயிலில் வந்துட்டு கோபுரத்துக்கிட்ட நம்ம போய் கேட்குறேன், சரிப்பா சாமி கும்பிட தானே போகிறேன், நல்லபடியாக போயிட்டு வா, அதான் தீய பழக்கங்க எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வாங்கிட்டாங்க. ரைட்டு. உள்ளுக்கு இருக்கிற சாமிகிட்ட நான் போய் கேட்டேன், சாமி இந்த மாதிரி ஒன்று கும்பிட்டுக்கலாமா, வச்சுக்கலாமா, எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு, ஏப்பா நீ சாமி கும்பிட தானே போகிற, எனக்கு நல்லது தானே, நல்லபடியாக கும்பிட்டுக்க எடுத்துக்கன்ட்டார். ஆனால் இந்த கேட்டுக்கிட்ட இருக்க வாட்ச்மேனு அதை தாண்டி உள்ளுக்கு வந்துட்டு கூட்டு வாங்கி எடுப்பாங்க பார்த்தியா, அவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு சாமி கும்பிட போகிறதுக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் கொடுக்கணும், ஒரு 500 1000 அந்த மாதிரி கொடுங்க எடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம வந்துட்டு தோப்புக்கு போகலான்னு பிளான் போட்டது வந்துட்டு மே மாதம் 1ஆந்தேதி பிளான் போட்டது. இப்போ மே 22 ஆகிப்போச்சு. இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு 3 வாரத்தில் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2 சண்டை வந்திருக்கு. நேற்று ஒரு சண்டை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை பண்ணிட்டீங்க இதை பண்ண, அதாவது நான் போனால் அங்கே இருக்கவங்களுக்கு வந்துட்டு விஷயம் வந்துட்டு தேங்காய் பறக்க முடியாது. என்ன சாமி, விஷயம் அங்கே இருக்க தேங்காவோ எலுமிச்சை பழத்தையோ பிறக்க முடியாது. ஸோ வந்துட்டு மாதத்துக்கு 10,000 ரூபா வருமானம் அதில் போயிடுச்சு. 2வது விஷயம், தோப்பு வந்துட்டு 4 ஏக்கர் பெரிய தோப்பு இல்லையா, அதில் வந்துட்டு இவங்கனால மேய்க்க முடியாது, எடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு ஆடு மேய்க்கிறது வந்துட்டு அலைச்சல் அதிகமாகிடுது. அந்த வகையில் பார்த்தோன்னா நட்டக்கலதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 10,000 ரூபா போகுது. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் தேங்காய் பறக்க முடியாது, மாங்காய் எலுமிச்சக்காய் பறக்க முடியாது, ஆடு மேய்க்க முடியாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இடைஞ்சலுக்கு இவன் வந்துட்டான். வெளிப்படையவே சொல்லிட்டாங்கப்பா, நீ வர்றது போகிறது எங்களுக்கு இடைஞ்சலாக உள்ளது அப்படின்ட்டாங்க. எப்படி, நீ வர்றது போகிறது எங்களுக்கு வெளிப்படையாகவே இடைஞ்சலாக உள்ளது. சரி, இந்த மாதிரி கஷ்டம் யாராச்சும் பட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்டில் வந்து கத்திட்டு போங்க. அதாவது அந்த தோப்புக்கார ஓனரு என்னை பார்த்து எதுவுமே சொல்லலை. ஆட்டை கொண்டு வாப்பா, நல்லபடியாக வச்சுக்கப்பா, மேய்ச்சிக்கப்பான்ட்டாங்க. அந்த போகிற வழியில் இருக்க ஓனரு, நீ நல்லபடியாக போயிட்டு வந்துக்கியா, ஆட்டை மட்டும் ஓட்டிகிட்டு போயாத, செடி இருக்குது தின்னு போடு அப்படின்னு சொன்னேன். சரிங்க. இடையில இருக்க அந்த தண்ணி கட்டுற ஆள் அங்கே ஒரு வாடகைக்கு போட்டிருக்கோன்னு, நீ வர்றது எங்களுக்கு மாதத்துக்கு 25,000 நட்டமாகுது, நீ வராதங்கிற மாதிரி இந்த 15 நாளில் கிட்டத்தட்ட 5 சண்டை. 5 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சண்டையும் ஆகிட்டுருக்கு.